ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியாவில் நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டியை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதனால் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்துட்டு 50% டேரிஃப் வச்சார்ல, அதனால கூட இது வந்துட்டு நடந்திருக்கலாம் அப்படின்றது நிறையா பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எக்கனாமிக் வைஸில் தெரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தாங்க இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி ரேட் ஏற்றிருக்காங்க, எதுக்கு இறக்கியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எதனால் இது நடந்துச்சு அப்படின்றதையுமே நான் அவங்க கூட சொல்கிறேன். அகர்பத்தி இருக்குல்ல, அதுக்கு 12லேருந்து 8%க்கும், மோட்டர் வெஹிக்கல் பாடிஸ்க்கு வந்துட்டு 28லேருந்து 18%க்கும், பைசைக்கிள்ஸ்க்கு வந்துட்டு 12%லேருந்து 5%க்கும், ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு 12%லேருந்து 5%க்கும், ஆம்புலன்ஸுக்கு 28லேருந்து 8%ம், பிவரேஜஸ் கண்டெய்னிங் மில்க் வந்துட்டு 12லேருந்து 5%க்கும், பம்பர்ஸ் அண்டு டிராக்டர் பார்ட்ஸ் அதுக்கு 18%லேருந்து 5%க்கும், பட்டர் கீ ஆயில் இது எல்லாமே 12லேருந்து 5%க்கும், கார்பெட்ஸ் கேண்டில்ஸ் சீஸ் இது எல்லாமே வந்துட்டு 12லேருந்து 5%க்கும், சாக்லேட் அப்புறம் ஃபுட் ப்ராப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 18லேருந்து 5%க்கும், காஃபி கோம்பு ஹேர் பின்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 12லேருந்து 5%க்கும், அப்புறம் டேட்ஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் டயபெட்டிஸ் ஃபுட் ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாமே 12லேருந்து 5%க்கும், டிஷ்வாஷிங் மிஷின்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே 28லேருந்து 18%க்கும், டீசல் கார் 1500cc கீழே இருக்க கார் எல்லாத்துக்குமே வந்துட்டு 28லேருந்து 18%க்கும், அப்புறம் எக்ஸசைஸ் கிராஃப் நோட் புக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 12% இருந்தது 0%ஆக மாற்றிருக்காங்க. அப்புறம் ஃபுட்வேர் 2500 ரூபீஸ் கீழே இருக்க எல்லாமே வந்துட்டு 12% இருந்ததை இப்போ 5%ஆக மாற்றிருக்காங்க. ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு 12%லேருந்து 5%க்கும், குளுக்கோமீட்டர் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 12 to 5%க்கு மாற்றிருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் ஷாம்பூ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 12லேருந்து 5%க்கும், ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டு திங்ஸ் இருக்கும்ல இது, அப்புறம் ஐஸ்கிரீம் இது எல்லாமே வந்துட்டு 18லேருந்து 5%க்கும், ஜாம் அண்டு ஜெல்லிஸ் இது எல்லாமே வந்துட்டு 12லேருந்து 5%க்கும், சப்பாத்தி ரொட்டி இது வந்துட்டு 5% இருந்துச்சு இப்போ 0% ஆக்கியிருக்காங்க. மேப் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது 12%லேருந்து 0%க்கும், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் கலர் பாக்ஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் இது எல்லாமே 12%லேருந்து 5%க்கும், மோட்டர் பைக்ஸ் இருக்குல்ல 350cc கீழே அதை 28%லேருந்து 18%க்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ் இது எல்லாமே 12லேருந்து 5%க்கு வந்திருக்கு. பன்னீர் சன்னா இது எல்லாமே 5%லேருந்து 0 இருக்குது. பரோட்டா இந்தியன் பிரெட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 18லேருந்து 0 ஆயிருக்கு. அப்புறம் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இது 28லேருந்து 18 ஆயிருக்கு. அப்புறம் பாஸ்தா 12 இருந்தது 5%க்கு மாறி இருக்குது. பிரெட்டு பிஸ்கட் கேக்ஸ் இது எல்லாமே 18%லேருந்து 5%க்கும், அப்புறம் பென்சில் கிரையான்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் வந்து 12%லேருந்து 0%க்கும், அப்புறம் பெட்ரோல் கார்ஸ் 1200cc கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே 28%லேருந்து 18% ஜிஎஸ்டியும், அப்புறம் பீஸா பிரெட் இது எல்லாமே 5%லேருந்து 0% ஜிஎஸ்டி, அப்புறம் ரீட்டெயில் மெடிசன்ஸ் இருக்குல்ல இது 12%லேருந்து 5%க்கும், தெர்மாமீட்டர் 18%லேருந்து 5 மீட்டருக்கு, இளநீ வந்துட்டு 12%லேருந்து 5%க்கு, அப்புறம் ஃபேஸ் பவுடர் 18%க்கு இருந்தது 5%க்கு எல்லாமே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல அது வந்துட்டு 12%லேருந்து 5%, அப்புறம் ஷேவிங் க்ரீம்ஸ் வுட்டு ஸ்டோன் ஐடல்ஸ் அது மட்டும் இல்லாமல் விண்ட் மில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 12%லேருந்து 5%க்கும், அப்புறம் டயர் இருக்குல்ல டிராக்டருக்கு இது எல்லாமே 18%லேருந்து 5%க்கும் குறைச்சிருக்காங்க. அப்புறம் 3 வீலர் வெஹிக்கல் இருக்குல்ல இது 28%லேருந்து 18%க்கு மாற்றிருக்காங்க. என்னடா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்களே அப்படின்றத நீங்கள் கேட்கலாங்க. நம்மளோட ரெகுலர் எசென்ஷியலான ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு ஜிஎஸ்டியை வந்துட்டு குறைச்சிருக்காங்க. அது போக மீதி இருக்க சில ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டியை ரொம்பவே ஏற்றிருக்காங்க. அதாவது கேஃபினேட்டட் பிவரேஜஸ் இருக்குல்ல அது 28%லேருந்து 40%க்கும், கார்பனேட்டட் பிவரேஜஸ் வித் ஃப்ரூட் ஜூஸ் இது எல்லாமே 28லேருந்து 40%க்கும், அப்புறம் சிகரெட்ஸ் எல்லாமே 28லேருந்து 40%க்கும், மோட்டர் பைக் இருக்கும்ல 350cc மேலே இது எல்லாமே வந்துட்டு 28%லேருந்து 40%க்கும்,
மோட்டார் கார், அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அது இல்லைங்க, இது வந்துட்டு கொஞ்சம் லக்ஸூரியஸான கார். இது எல்லாமே வந்துட்டு 28லேருந்து 40%க்கும். அப்புறம் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் இது எல்லாமே 18லேருந்து 40%க்கும். பான் மசாலா, டொபாக்கோ, ஸ்மோக்கிங் பைப்ஸ், அப்புறம் ரிவால்வர்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 28லேருந்து 40%க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க எதனால் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக ரேட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஜிஎஸ்டியை. அப்புறம் அதே மாதிரி நமக்கு அவ்வளோ தேவையில்லாத பொருட்கள் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிஎஸ்டியை ரொம்பவே ஏற்றி வச்சுருக்காங்க. சரிடா, இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம்ல. அதாவது இந்தியாவும் யூஎஸும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தாங்க இருந்துச்சு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சின்ன பிரச்சனைகள், அதாவது பேச்சுவார்த்தை சண்டையில் வந்துட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு கொஞ்சம் பிரிகிறாங்க. அப்படி இருக்கப்போ ட்ரம்ப் வந்துட்டு என்னையே பகைச்சிக்கிட்டு நீ இருந்துருவியான்ற காரணத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிற எல்லா கூட்ஸுக்குமே வந்துட்டு 50% டேரிஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கப்போ யூஎஸில் இருக்க யாருமே வந்துட்டு அதை வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், நம்ம 140 கோடி மக்கள் இருக்க இந்தியாவிலேயே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்றுடலாம். அதாவது ஜிஎஸ்டி கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸையே வாங்குவாங்கள்ல அப்படின்றத யோசிச்சுட்டு நம்மளோட ஃபினான்சியல் மினிஸ்டர் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு அதாவது எசென்சியலான கூட்ஸில் வந்துட்டு ஜிஎஸ்டியை வந்துட்டு ரொம்பவே குறைச்சிருக்காங்க. ட்ரம்ப் இதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரிலங்க. ஆனால் நம்ம இந்தியன் பீப்புள் எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெனிஃபிஷியலான திங்கு தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பை, ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.